தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையாக மக்களவை தொகுதி குறைப்பு இருக்கிறது. தொகுதி மறு சீரமைப்பு என்ற பெயரில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பெண்களுக்கான இட ஒதுக்கீட்டு உரிமைகள் பறிபோகும் சூழலுடன் அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைத்து தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் குரல்களை ஒடுக்குவதற்கான நடவடிக்கையை ஒன்றிய அரசு எடுத்து வருகிறது என நெல்லையில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மு. அப்துல் வஹாப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் உள்ள திமுக மத்திய மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கூறியதாவது: இன்று ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற மக்களவை தொகுதி மறுவரையை பற்றி ஒன்றிய அளவில் நம் மாநிலத்தின் வலிமையும் பிரதிநிதித்துவத்தையும் குறைப்பதற்காக ஒன்றிய அளவில் அரசியல் ரீதியாக நமது மாநிலத்தின் முக்கியமான பிரச்சனைகளை கவனப்படுத்தவும், தமிழ்நாடு மட்டுமின்றி தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திற்கும் சம உரிமை கிடைத்திடவும் நாம் போராடி வருகிறோம். ஒன்றிய அரசு கொண்டு வரவுள்ள மக்கள் தொகை அடிப்படையிலான மக்களவை தொகுதி மறுவரையறை திட்டமானது மாநிலங்களின் நலன் மற்றும் உரிமைகளுக்காக போராடும் அரசியல் பிரதிநிதித்துவத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துவிடும். நல்லாட்சிக்கான தண்டனையாக இது கருதப்படுகிறது. மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பான முறையில் கடைபிடித்ததோடு கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து சிறந்த பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளது தமிழ்நாடு அரசு. எனவே பல்வேறு நிலைகளில் தென் மாநிலங்களை ஒடுக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டிக்கிறோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து செல்லும் இந்த போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும், பொதுமக்களும் ஆதரவளிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தென்னிந்தியாவை முன்னெடுத்து செல்கின்றது. திராவிட மாடல் அரசு என்கின்ற ஒரு ஒற்றை வார்த்தையில் இன்று தென் மாநிலங்கள் இல்லாமல் அகில இந்திய அளவில் இந்த வாதம் ஒலித்து கொண்டிருக்கின்றது. இதை ஒடுக்க வேண்டும், இதை நசுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாசிச எண்ணத்தோடு, பாசிச சிந்தனையை இந்தியாவில் பொருளாதாரத்தை எத்தனையோ வழிகளில் முன்னேற்றுவதற்கு வழிவகை செய்யாத ஒன்றிய அரசு இந்த ஒரு நாசக்கார ஒரு எண்ணத்தோடு, ஒரு கெட்ட எண்ணத்தோடு இந்தியாவை வழி நடத்துகின்ற இந்த அரசு ஒரு கெட்ட நோக்கத்தோடு புறந்தள்ளி தமிழகத்தை தென்னிந்தியாவை இரண்டாம் தர குடிமக்களாக ஆற்றி அடிமைகளாக ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசின் இந்த கொள்கைகளை நாங்கள் எதிர்க்கின்றோம். இதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும். பொதுமக்களும் படித்தவர்களும் நிச்சயமாக மக்கள் மத்தியில் இதை எடுத்துச் சொல்வோம். நிச்சயமாக மக்கள் விழிப்புணர்வு இருந்து இதை தடுப்போம் என்று கூறி எங்கள் கோரிக்கை வெற்றி பெறும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.